real life oriented probability concept. Chapter 10 now. Chapter 10. Sir, Okay. NCERT இல்லையா சார்? NCERT. NCERTல 14 சார். Chapter 4. சொல்றாங்க ரியல் லைஃப் ஓரியன்டா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டிக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா டக்குன்னு சொல்றதாருன்னு எது எடுப்பீங்க? சார் இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா? வர அவ்வளவுதான். அப்ப ரெண்டே ரெண்டு கேஸ். அப்ப இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா? ரெண்டே கேஸ். எஸ் ஆர் நோ ரெண்டே ஆன்சர் கரெக்டுங்களா? எஸ் ஆர் நோ. அப்ப இது வச்சு என்ன சொல்றாங்க? அப்ப ரெயின்ங்கிறது ஈவெண்டா? சார். அப்ப ஒரு சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குது? எஸ்ங்கிற ஒரு இருக்குது, இந்த நோங்கிற ஒரு இருக்குது. சரிங்களா? அப்போ ஓவராலா வருது பாத்தீங்களா? அதுக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்க? சாம்பிள் ஸ்பேஸ்ங்கிறாங்க. சரிங்களா? சாம்பிள் பேஸ்னா எந்த கேஸ் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதை வந்து நோட் பண்றது வந்து எஸ்ன்னு நோட் பண்றாங்க. சரியாமா? ஓகே சார். இப்ப இங்க ரெண்டு ஈவெண்ட் இருக்குது. என்னென்ன ஈவெண்ட்? ரெயின் வருமா வராதா? ரெண்டு ஈவெண்ட் பாசிபிள். சரிங்களா? ரெயின்ங்கிறது மெயின் கான்செப்ட். அப்ப இங்க என்னென்ன ஈவெண்ட் வரும் இல்லைன்னா வராது? ரெண்டே ரெண்டு கான்செப்ட். சரிங்களாமா? ஓகே சார். அப்ப இப்ப என்ன பண்ண போறாங்க? எஸ்ங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ்ங்கிற. அப்ப அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எவ்வளவோ அதை வந்து நம்ம என்ன நோட் பண்றோம்? என் ஆஃப் எஸ் நோட் பண்றோம். என் ஆஃப் எஸ்ங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். நம்பர் ஆஃப் இன் சாம்பிள் ஸ்பேஸ் ஈவெண்ட். கவுண்ட் பண்றீங்க எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு நீங்க கவுண்ட் பண்றீங்க. சரிங்களாமா? அப்போ மொத்தம் டூ வேல்யூஸ் E1 அண்ட் E2. தட் மீனிங் எஸ் ஆர் நோங்கிறது நம்மளோட வேல்யூஸ். அப்போ எஸ் ஆர் நோங்கிறது வந்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து 2 நோட் பண்றோம். சரியா கண்ணு? ஓகே சார். சரி இப்ப மழை வந்துருச்சு அப்படின்னா ப்ராபபிலிட்டி என்ன? எஸ்க்கு. எஸ். அப்படின்னு என்னது? ஒரே ஒரு பாசிபிள். அப்போ 1/2. கரெக்டாமா? ரெயின் ஆர் வெயின் என்ன நோட் பண்ண? ரெயின் எஸ். ரெயின் எஸ்னா ரெயின் இன்னைக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதே வந்து ஓகே. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் ரெயின் நோ. அப்போ ஆர் என். ஆர் என்னது? 1/2. சரிங்களா? அப்போ ஃபார்முலா என்ன? ரெண்டு இது ஃபார்முலா என்ன? ப்ராபபிலிட்டியோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபார்முலா வந்து சப்போஸ் ஏங்கிற ஒரு ஈவெண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஏங்கிற ஒரு ஈவெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஏவோட வேல்யூ அப்போ நம்பர் ஆஃப் ஏ அந்த ஈவெண்ட்ல எத்தனை வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்க்குறீங்க டிவைடட் பை அந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல எத்தனை வேல்யூ இருக்குதுன்னு பார்க்குறீங்க. சரிங்களா? அந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல எத்தனை வேல்யூ இருக்குதுன்னு பார்க்குறீங்க. அதுதான் வந்து ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா. ஓகே, நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன் த கரஸ்பாண்டிங் ஈவெண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இன் த ஓவரால் சாம்பிள் ஸ்பேஸ். இதுதான் வந்து நம்மளுடைய ப்ராபபிலிட்டியோட பேசிக் ஃபார்முலா. இதில் என்ன டவுட் இருக்குதாமா? நோ சார். நோ.